ரூபாய் கூட என்னால சேமிக்கவே முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் என்னால பணத்தை மிச்சம் பிடிக்கவே முடியல. இப்படி உங்கள இன்னும் எத்தனை பேர் சேமிப்பே ஸ்டார்ட் பண்ணாம இருக்கீங்க? எப்படி சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு தெரியாமையெல்லாம் இல்லை, சேமிப்பு பண்ண முடியாம தான் இருக்கும் அப்படின்னு உங்கள இன்னும் நிறைய பேர் அந்த ஒரு கஷ்டத்துல தான் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த ஒரு கஷ்டத்துக்கு நீங்க சீக்கிரம் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்காம அதை பிராக்டிக்கலா செயல்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிரும். நீங்க 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல மாசம் ஒரு 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, அதுல இருந்தும் எப்படி நம்ம பட்ஜெட் போட்டு வாழலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சேமிக்க தெரியாம இல்ல, சேமிக்க முடியாம தான் இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஒரு சிம்பிளான பிராக்டிஸை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா உங்களால ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டை ஃபியூச்சருக்காக சேர்த்து வைக்க முடியும். அதுதான் இந்த 4 மேஜிக் சேவிங் டெக்னிக்ஸை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ இந்த 4 மேஜிக்ல ஒன்று நீங்க ஏதாவது கடைபிடிக்க முடிஞ்சாலும் நான் ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சுக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சுலபமா எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் டிசிப்ளினரி டெக்னிக் தான். ஸோ வளவலன்னு பேசாம டக்குன்னு அந்த 4 ட்ரிக் என்ன அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். சேவிங் டெக்னிக் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். நேத்து என்னோட நெருங்கிய நண்பரான கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை நான் சந்திச்சேன். அவர் ஐடி கம்பெனியில வேலை பார்க்குறாரு, ரொம்ப வெல் செட்டில்டா இருக்காரு, எல்லாம் ஓகே. சரி, பேச்சுவாக்கில் எப்படி போகுது லைஃப், ஐடி கம்பெனியில் வேலை செய்யறீங்க, அதே மாதிரி ஒரு நல்ல சம்பளம் இருக்கும், எப்படி ஃபியூச்சரிஸ்டிக்கெல்லாம் என்னென்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப தான் அவர் சொல்றாரு, வெளியில இதை சொல்ல முடியல, ஆனால் இதுதான் என்னோட கஷ்டமா இருக்கு. மாசம் இவ்வளவு சம்பாரிச்சாலும் என் காசு எங்க போகுதுன்னே தெரியல, சேமிக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட அந்த மன வருத்தத்தை பகிர்ந்துகிட்டாரு. நான் என்ன பண்ணேன், சரி நீ நல்லா தான் இருப்ப, வெளியில நல்லா கோட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஐடி கம்பெனிலாம் போற வர்ற, கார் வச்சிருக்க, பைக் வச்சிருக்க, நல்லா இருப்பேன்னு நினைச்சு பார்த்தா இப்படி புலம்புறியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு தான் அவர் சொன்னாரு, யாருக்கிட்ட நான் போய் புலம்புறது, இதுக்கு நான் சேமிக்காம வெறும் வெளிப்பூச்சுக்கு நான் பந்தா காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. சரி, உன் வழிக்கு என்னால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் சில பல கேள்விகளை கேட்டேன். நீ எவ்வளவுப்பா சம்பாதிக்கிற, ஓ அப்ப நான் சொல்லு, உன் கஷ்டத்துக்கு என்னால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சா நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு அப்ப நான் கேட்டேன். அடுத்தது, எவ்வளவு செலவு பண்ற, எவ்வளவு நீ சேமிக்கிற, தான் நீ சேமிக்கலன்னு சொல்லிட்ட, சேமிக்க ட்ரை பண்ணா எவ்வளவு சேமிப்ப அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சில பல கேள்விகள் நான் கேட்கறப்போ அவர் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, அவரோட மந்த்லி இன்கம் 70,000 ரூபாய், ஒரு 35,000 இருந்து 40,000 ரூபாய் இந்த ரெண்ட் கட்டுறது, பில்லு கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டு செலவு, கிராசரிஸ்னு அந்த ஒரு எசென்ஷியல்ஸ்க்கே போயுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மீதி காசு 35,000 இருக்கணும்லப்பா, நீ 70,000 வாங்குற அப்படின்னா ஒரு 30,000 இருக்கணும்ல, எங்க போகுது அப்படின்னு கேட்டா அவர்கிட்ட பதில் இல்லை. அப்புறம் சரி யோசிச்சு பாரு, எனக்கு இன்னும் ஒரு முடிஞ்ச ஒரு குரூஷியலான ஒரு லிஸ்ட் ஒன்று கூட, நீ எந்தெந்த மாதிரி இடத்துல நீ செலவு பண்ண இந்த மாதம், பெரிய செலவு என்னாச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2,000-3,000 எக்ஸ்ட்ராவாக அந்த இடத்துல செலவு பண்ணுறோன்னா ஞாபகம் இருக்கும். நம்ம இந்த இதுக்கு போனோம்ப்பா, ஷாப்பிங் மாலுக்கு போனோம், அங்கே போனால் ஒரு 4,000-5,000 செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது லிஸ்ட் இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினேன். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், இந்த வார கடைசியில் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியில் போயிருந்தேன், அப்புறம் இந்த ஊபரு அது இதுக்கெல்லாம் நான் நிறையா செலவு பண்ணேன், அப்புறம் இந்த புதுசாக ஷாப்பிங்க்கு சேலெல்லாம் போட்டிருந்தாங்க, அங்கே போய் நான் சில பொருட்கள் வாங்கிட்டேன், அப்புறம் பசங்க வீட்டில் எங்கேயாவது வெளில கூட்டு போங்கன்னு சொன்னதுனால அந்த வீக்கெண்டில் அவங்களே வெளிலலாம் கூட்டு போயிட்டு ஒரு 2 நாள் டூர்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஓகே, அப்போ எல்லா காசும் காலி ஆயிடுச்சு, உனக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய்க்கிட்டே நீ செலவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி தான் நான் அவரை ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்தேன். ஸோ இந்த மனுஷன் மாசம் 60,000 ரூபாய் கிட்ட கேஷுவலா செலவு பண்ணிட்டு இருக்காரு. இது வெறும் இந்த மாசம் மட்டும் நடந்த கதை கிடையாது. ஒரு மாசமும் இந்த மாதிரி தான் ரெகுலரா ஏதாச்சும் ஒன்று வந்துட்டு இருக்கும், போயிட்டு இருக்கும், என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறவர் தான் நம்ம கணேசன். இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலும் கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு அன்கண்ட்ரோல்டு செலவு அப்படிங்கிறது நம்மளால அன்பிரிடிக்டடாவே சேர்றப்போ நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம செலவு பண்ணிடுறோம். ஆனால் இதை எப்படி நான் கடந்து சேமிக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வியே. இப்போ இந்த இடத்துல நீங்கள் சில ரூல்ஸை உங்களுக்கே நீங்கள் போட்டுக்கிட்டாதான் நம்ம சம்பாதிக்கிற காசை நம்ம சேமிக்க முடியும். ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு சேவிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் போட்டு வாழ்கிறது. நம்ம பட்ஜெட் பத்மநாப படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், எந்த அளவுக்கு கஞ்சத்தனமாக இருந்து பட்ஜெட் போட்டு வாழ்வாங்க அப்படின்னு. ஸோ நம்ம அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம், கொஞ்சம் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் அனாவசியமாக
வெளியில் அங்கேயும் செலவு பண்ணாமல் அப்படியே லைட்டாக சேவ் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் அப்படியே ஜாலியாக இருந்துட்டு வந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர்லேயும் இதே போக்கில் நம்ம இருந்துக்கலாம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. உங்களோட பணத்தோட விலை மதிப்பு அப்படியே படிப்படியாக நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வர்றப்போ நீங்கள் சேவ் பண்ணால் மட்டும் பத்தாது, முதலீடும் செய்யணும். ஸோ சேவும் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா அப்போ கஷ்ட காலம் எப்படி போய் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஆகையால் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா சேவிங் டெக்னிக் நம்பர் 1, ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். அப்படின்னா என்ன? அசைனிங் எவ்ரி சிங்கிள் ருபி. இது என்ன ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்? உங்களோட மாத வருமானம் எவ்வளவா இருந்தாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70,000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரூபாய்க்கும் அந்த ஒரு ரூபாயும் எங்கே போகுது அப்படிங்கிறத ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் எழுதி வைக்கிறது தான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். இதே நம்ம ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாத வருமானத்தில் இத்தனை செலவாச்சு ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா ஜீரோ தான் வரணும். அப்போ தான் உங்களோட காசு எங்கே போகுது அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் சேவிங் மணி வந்து இதுதான். உங்கள் காசு எங்கே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும், ஞாபகத்தில் இருக்கணும், கவனமாக நீங்கள் செலவு பண்ணணும். ஸோ அதுதான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். இன்கேஸ் இஃப் யூர் சேலரி 70,000 அப்படின்னு வச்சுக்கலாமே, பிளான் யுவர் டோட்டல் ஸ்பெண்டிங். எப்படி பிளான் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக எடுத்து நம்ம வந்து நீட்ஸ் வாண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதுக்கு வந்து எடுத்து வச்சுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வாடகை, கிராசரிஸ், வீட்டு சாமான் வாங்கி போடுறது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, ஷாப்பிங் போகணும், என்டர்டெயின்மெண்ட்னா நம்ம வந்து மூவி போகணும், அதுக்கப்புறம் அங்கே டைனிங் போகணும், இல்லாத சினிமா போகணும், அந்த மாதிரி இருக்கிறப்போ அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டில் வருது. இது எல்லாம் போக எவ்வளவு சேமிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதி வச்சு இத்தனைக்கும் 70,000 ருபீஸுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, 70,000 அவுட் ஆஃப் 70,000 வருது அப்படின்னா அதுதான் ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங். இந்த இடத்துல ஒருவேளை நான் ஒரு 60,000 ரூபாய்க்கு நான் செலவு பண்ணலப்பா, மீதி 10,000 எங்கே போச்சு தெரில அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு புள்ளி கணக்கு எழுதி வைக்கிறது தான் இந்த ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்கோட ரூலே. ஆகையால் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம். சரி, வாழ்க்கை ஃபுல்லாக சேமிப்பு பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதுமா அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுக்கு நம்ம நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். இந்த சில குடும்பங்களில் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் வந்து பிரெட் வின்னராக இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் சம்பாதிப்பாங்க. அவங்க சம்பாதிச்சாதான் மற்ற குடும்பமே பார்த்துக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் இன்னொரு முக்கியமான ஒரு பாதுகாப்பான ஷீல்டு என்ன போடணும் அப்படின்னா ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இன்கேஸ் நம்ம வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் டிராஃபிக்கில் என்ன எப்போ ஒரு மனுஷனுக்கு எந்த மாதிரியான நிகழ்வு ஏற்படும் அப்படின்னு சொல்ல முடியாத அன்பிரிடிக்டபிள் லைஃப் ஜேர்னியில் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல இன்சூரன்ஸ் ஒரு மனுஷனோட இழப்புக்கு அப்புறமும் கூட அந்த ஒரு ஃபேமிலியை ஃபைனான்ஷியலி எந்த விதமான சிக்கலையும் கொண்டு போய் விடாமல் ஒரு விதமான உதவியை வந்து கொடுக்கறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ அந்த வகையில் எங்கே நம்ம வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு 54,600 ரூபா வரைக்கும் உங்களுக்கு செக்ஷன் 80D அதுக்கப்புறம் 80Cயில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கூட இருக்குது. அப்புறம் 1 கோடி ரூபாய்க்கான கவரேஜை வெறும் மாதம் 577 ரூபாய் கட்டினாலே உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் கவரேஜ் கிடைக்குது. 99.70% கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருக்கு. அது போக 64 கிரிட்டிக்கல் இல்னஸை வந்து இவங்க கவர் பண்றாங்க. 64 கிரிட்டிக்கல் நோய்கள் எதா இருந்தாலுமே இவங்க வந்து கவர் பண்றாங்க. 3 hours கிளைம் செட்டில்மெண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 15% வரைக்கும் உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸை வந்து நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சில பெனிஃபிட்டான விஷயம். கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ அடுத்த முக்கியமான சேவிங் டெக்னிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரிவர்ஸ் பட்ஜெட்டிங். இது என்னப்பா ரிவர்ஸ் பட்ஜெட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுதான் சேவ் ஃபர்ஸ்ட் ஸ்பெண்ட் லேட்டர். சில பேர் இருப்பாங்க, எப்பா எனக்கு வந்து இந்த எழுதி வைக்கிறது நோட் பண்ணிக்கிறது அதெல்லாம் ஆகாது, நான் வந்து எப்படி செலவு பண்ணுவேன், மீதி ஏதாவது இருந்தால் சேமிச்சுப்பேன். அந்த மாதிரி ரொம்ப டைம் இல்லாதவங்க பிஸியாக இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த ரிவர்ஸ் பட்ஜெட்டிங். ரிவர்ஸ் பட்ஜெட்டிங்னா ஒன்றும் கிடையாது. உங்களோட இன்கம் வருது இல்லையா, வந்த உடனே மாத வருமானம் என்ன வருதோ அது வந்தவுடன் சேவிங்ஸுக்கு நீங்கள் பணத்தை எடுத்து வச்சிருங்க. அது போக மீதி என்ன இருக்கோ அதை நீ செலவு பண்ணிக்கப்பா
அதுதான் இப்போ நம்மளுக்கு சம்பளம் வந்தோடனே வீட்டுக்கு போய் அப்படியே அம்மாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே கால் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரிம்மா இவன் மீதி கொடு அப்படின்னு வாங்கிட்டு நம்ம செலவு போகலாம். அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் ஃபஸ்ட்டு சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு அப்புறமேல் நீங்கள் எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த ஒரு இதில் பண்ணலாம். அதுதான் ரிவர்ஸ் பட்ஜெட்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாதம் ஒரு 70,000 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாமே. want to save 20,000 for sure. 20,000 நான் வந்து மாதம் எடுத்து வச்சிருவேன்ப்பா, அதுக்கப்புறம் எந்த செலவெல்லாம் நான் பண்ணிப்பேன், அதெல்லாம் என்ன எதுன்னு கேட்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ரூல். ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் 50,000 rupees. நீங்கள் என்ன தான் 50,000 ரூபா மாதம் செலவு பண்ணாலும் மீதி 20,000 ரூபா சேவ்டாக இருக்கா, அது போதும்ப்பா எனக்கு. முடிஞ்சால் நான் இந்த 50,000 ரூபாயில் ஏதாவது எடுத்து மிச்சம் பண்ணி நான் வந்து அந்த 20,000 ரூபா கூட சேர்த்து போட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்கலாம் கூட இருக்கிறீங்க. ஆனால் இது வந்து ஐடியலி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸி பீப்புள், அதாவது டெய்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என்னால் ட்ராக் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஐடியலான ரூல் சூப்பராக இருக்கும். அதுதான் ரிவர்ஸ் பட்ஜெட்டிங். இப்போ அடுத்த ரூல் சேவிங் டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்வலப் ஆர் ஜார் சிஸ்டம். இது வேற ஒன்றும் கிடையாது. நம்ம வீட்டில் அந்த பருப்புடி டப்பா, அதுக்கப்புறம் காப்பித்தூள் டப்பாலெல்லாம் நம்ம காசு போட்டு வைப்போம் இல்லையா, கரண்ட் பில்லுக்கு இந்த காசு பில்லோட சேர்த்து போட்டு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்வலப் ஆர் ஜார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்வலப் அப்படின்னா வெளியூர்லாம் வந்து இந்த அப்படியே நம்ம போஸ்ட் கார்டு மாதிரி அதுக்குள்ளே பணத்தை போட்டு இதுக்கு தான் அதுக்கு தான் போட்டு வைக்கிற பழக்கம் உண்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து அரிசி டப்பா மிளகாப்பி டப்பா அதுங்கிறதுனால ஜாரி நம்ம வந்து சேர்த்து இது ஒரு ரூலாகவே வந்து அமைச்சிட்டோம். ஸோ இந்த ரூல் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பேஸ்ட் பட்ஜெட் தான். ஸோ இங்கே யூபிஐ அதுக்கப்புறம் பேங்க் சேவிங்ஸ் அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து முழுக்க காசை நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது அதாவது இதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுறதா இந்த ஒரு சேமிப்பு திட்டம். எப்படின்னு பாருங்களேன், ஒரு 1 2 3 4 5 ஜாடி எடுத்துக்கோங்கப்பா. ஒரு ஜாடியில் இந்த மாதம் வாடகை எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வாடகையை தூக்கி இந்த ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. அடுத்த ஜாடியில் இந்த மாதம் சாப்பாட்டு செலவுக்கு எவ்வளோ ஆகுமோ அதை தூக்கி இந்த டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இன்னொன்று டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து செலவு எவ்வளோ ஆகுமோ அதை தூக்கி இந்த டப்பாவில் போட்டு வச்சுருங்க. ஏதாவது எமர்ஜென்சிப்பா, ஒரு திடீர்னு ஒரு விருந்தாளிக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு, இல்லை ஏதாவது ஒன்று எச்சு கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காசு எடுத்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எமர்ஜென்சியும் போட்டு வச்சுக்கோங்க. மீதி அது என்ன இருக்குதோ அதை அத்தனையும் தூக்கி சேமிப்பு பண்ணி வச்சுருங்க. இதுதான் ஜாடி சிஸ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பீப்புள் ஹூ ஓவர் ஸ்பெண்ட், அதாவது அவங்களுக்கு வந்து பணத்தை எடுத்து வைக்கவும் முடியாது, அதே மாதிரி பணத்தை நீட்டாக செலவு பண்ணவும் தெரியாது, இப்பேற்பட்டவங்களுக்கு இந்த ஜாடி போட்டு வச்சாத்த அறிவு அப்படிங்கிற மாதிரி ஜார் அண்ட் என்வலப் சிஸ்டம் தான் ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும்னு சொல்ல வரல, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம அம்மா காலத்துலேருந்து அவங்க ஜாடி வச்சு தான் வந்து குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால சொல்கிறேன், பீப்புள் ஹூ கான்ட் கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப் சேவிங். அடுத்ததா சேவிங் டெக்னிக் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியராக தெரிஞ்ச இந்த 50-30-20 ரூல். ஸோ 50னா என்ன, உங்களோட மொத்த சம்பளம் வந்து ஒரு 100%. போர்டு தெரியுதாப்பா, அப்புறம் போர்டு தெரியல அப்படின்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்கிறது. 100% சேலரியில் 50% நீட்ஸ்னா என்ன, உணவு, போட்டுக்கு துணிமணி, டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் தங்க கூடியிருக்கக்கூடிய வீட்டோட வாடகை, இது எல்லாமே நீட்ஸ், அத்தியாவசிய தேவைகள் அதில் வருது. அதுக்கு வந்து ஒரு 50% ஆஃப் யோர் சேலரியை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அடுத்ததா 30% வாண்ட்ஸ்னா தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் இல்லை தேவைகள். அப்போது ஷாப்பிங் போகணும், மூவி பார்க்கணும், ட்ராவல் பண்ணணும், உலகம் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறப்ப அதையும் பண்ணல, அப்புறம் வேற என்ன லைஃபு. அதனால் அதுக்கு ஒரு 30% வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மீதி 20% வந்து கண்டிப்பாக சேமிக்கணும். அதுதான் இந்த 50-30-20 ரூல். இதை எப்படி அப்படின்னு ஒரு உதாரணத்தை போட்டு காமிச்சேன் அப்படின்னா 40,000 நீங்கள் மாதமான சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 20,000 எடுத்து இந்த தேவைகள், அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. மீதி 12,000, அதாவது 30%, 12,000 எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ட்ராவல், மூவி, அதுக்கப்புறம் மற்ற விதமான என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதை அந்த பணத்தை பயன்படுத்திக்க போகிறீங்க. மீதி 8,000 இருக்கு இல்லையா, அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. ஆனால் இதில் இன்னொரு அப்கிரேட் என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா 8,000 நிப்பாட்டிடக்கூடாது. 8,000 12,000 ஆகணும், 12,000 13 ஆகணும், 13 14 ஆகணும். அந்த மாதிரி அது ஏறி கூடி போயிட்டே இருந்தால் தான் சேமிப்பு கூடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நாளுக்கு நாள் ஒரு நல்ல திடமான சேமிப்பில் இருப்பீங்க. ஸோ இதுதான் ரூல் சேவிங் டெக்னிக் நம்பர் 4. இப்போ காமனாக நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ், அது என்ன அவாய்ட் பண்ணனா இந்த மாதிரி சேவிங்ஸை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற சில மிஸ்டேக்ஸ் என்ன, எப்படி அவாய்ட் பண்ண அப்படிங்கிற நான் சொல்கிறேன். மேக் அ லிஸ்ட் பிஃபோர் ஷாப்பிங்.
உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கும் மல்லிகை கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எழுதி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நிறையா பேர் கண்டிப்பாக அதை பண்ணுறீங்க. ஆனால் நம்மள நிறையா பேர் அதை பண்ணுறது கிடையாது. அதை வந்து மறந்தாச்சு. ஏன்னா நம்மளுக்கு காசு கொழுத்து போய் கிடக்குது. அப்படி ஷாப்பிங் மால் போனோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டு டப்பாவில் போட்டு ஒரு 5000-10,000 பில்லை போட்டு வர வேண்டியது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீட்டாக நம்ம அம்மாலாம் எப்படி ரசப்பொடி 2 பேக்கெட் வேண்டாம், 1 பேக்கெட் வாங்க போதும் இந்த மாதத்துக்கு, அதுவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாலாம் வந்து நீட்டாக ஒரு துண்டு சீட்டு பேப்பரில் எழுதி போட்டுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் அந்த பழக்கத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ரேண்டமாக ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டு இருக்கிறத தூக்கிட்டு வருவோம், அங்கே என்ன இருக்கோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் பண்ணிடாதீங்க. எக்கச்சக்கமாக நீங்கள் நினச்சதை விட 4-5 மடங்கு எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணிட்டு தான் வருவீங்க. அடுத்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, do not get tempted by offers, sales, blue sale, purple sale அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சேல் வரும். நம்ம வீட்டில் ஆல்ரெடி சோப்பு அந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் வச்சுருப்போம். இருந்தாலும் சேல் இருக்குது. அந்த சேலில் இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன், அவள் இவ்வளோ பெரிய கூட பேஸ்கெட்டில் எல்லாத்தையும் வாங்கி போட்டிருக்கிறான், நானும் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு 3000-4000 போட்டு வாங்க வேண்டியது. அதுக்கப்புறம் அது வாங்கி யூஸ் பண்ணவும் பண்ண மாட்டோம். ஐயோ எனக்கு செட் ஆகலை, ஐயோ எனக்கு பிடிக்கல, அரிக்குது, சொரி இது நான் இனிமேல் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பாடம் கற்றுக்கிறதுக்காக 4000-5000 நம்ம செலவு பண்ணி போடுவோம். அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. ஆஃபர் சேல் வர்றப்போ அத்தியாவசியமாக அந்த பொருள் நீங்கள் வாங்கணுமா இருக்குது, ஆஃபர் சேல் வரணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் மட்டும்தான் இந்த ஆஃபர் சேல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பயன்படுத்தணும். மற்ற சமயத்தில் அவங்க ஆஃபர் விடுறாங்கன்றதுக்காக நீங்கள் எல்லாத்துலையும் பூந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, சேமிக்கவே முடியாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அடுத்த மிஸ்டேக் என்னன்னா, பை வாட் இஸ் ட்ரூலி நீடட். அதான் நான் இப்போ சொன்னதான் திருப்பி இன்னொரு பாயிண்ட் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நிஜமாக என்ன வேணுமோ அதை மட்டும் பார்த்து வாங்குங்க. அனாவசியமாக எதுவுமே வேணாம் அப்படிங்கிற ஒரு 50% தாட் இருந்தாலும் அந்த பொருள் வேண்டாம் தான். அட்லீஸ்ட் ஒரு 60-70% அந்த பொருள் வேணுமா இருக்கே நம்மளுக்கு அப்படின்னு நினச்சா மட்டும் வாங்குங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா குதிரைக்கு லகாம் கட்டின மாதிரி கண்ணை மூடிட்டு நம்ம வந்து சேமிப்போம் அப்படின்னா இதோட பெருசாகவே நல்லதாகவே வாங்கிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஓகே. நாங்கள் வந்து சம்பாதிக்கிறதே எங்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கே வந்து ஜாஸ்தியாக செலவாயிருது, அது போக நாங்கள் எங்கே சேமிக்கிறது, ஏதாவது சேலரி எச்சு போட்டால் உண்டு, இல்லாத எங்களுக்கு போனஸ் வந்தால் உண்டு அப்படின்னு இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டெப் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் 20% தான் சேமிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 10%, முடிஞ்ச ஒரு 5% சேமிச்சாலும் அதுவும் ஒரு சேமிப்பு தான். நான் இங்கே கத்துறது உங்களுக்காக தான். நீங்கள் சேமிப்பு பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய மன தைரியத்தையும் எவ்வளோ பெரிய ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் உங்களோட ஃப்யூச்சருக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது நீங்களே உணர்வீங்க. ஸோ என்ன தான் நீங்கள் ஏர்ன் பண்ணி அதை சேவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் இது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே, இன்னைக்கு இந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை பேரும் இன்னைக்கு ஒரு ஸ்டெப் எடுங்க. இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுங்க. இத்தனை காசை இத்தனை இதையை நான் வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் அனாவசியம், இதெல்லாம் அத்தியாவசியம், இது வந்து தேவையில்லாதது, இது தேவையானது, இது போக இவ்வளோ இருக்கு, இதை நான் சேமிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்க எடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி எடுப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல நான் இன்னைக்கே ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் அப்படின்னு காமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு குழுவா இந்த ஒரு முயற்சியை எடுத்து கண்டிப்பா செய்வோம். உங்களுக்கு இத்தனை வீடியோ போட்டு இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறேன்னே, நானுமே சம்டைம்ஸ் இவ்வளோ ஃபைனான்ஷியலி டிசிப்ளினா நம்மளால யாராலையும் இருக்க முடியாது. ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. என்ன ஸ்டார்ட் பண்ணிடலாமா? காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கசிவ் டாபிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, உங்களோட சஜஷன்ஸ் என்ன, குவேரிஸ் என்ன, ஃபீட்பேக்ஸ் என்ன, நான் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, இல்லை இந்த மாதிரி பெட்டராக நீங்கள் பண்ணுங்கள், இந்த மாதிரி டாபிக்ஸ் சூஸ் பண்ணுங்கள், எந்த விதமான ஃபீட்பேக்காக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. அப்புறம் முக்கியமாக சேமிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கணும். அதுக்கு நிறைய பேர் நான் வந்து வேலைக்கு போகிறேன், அது எனக்கு காசு பத்தலை, நான் வந்து தொழில் பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் எனக்கு வந்து சொல்கிறதுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, கரெக்டான முறையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு தவிச்சிட்டு இருக்கிறவங்களே நிறையா பேர் இருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தான் நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷன். நம்ம பாஸ்வாலாவில் எக்ஸ்பர்ட் கனெக்ட் இருக்குது, ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பர்ட் கனெக்ட் மூலிமா நீங்கள் நிபுணர்களோட பேசி ஆலோசனை பெற முடியும். அதுபோக இந்த ஒர்க் ஷாப்ஸ் நம்ம சென்னையில், கோயம்புத்தூர், மதுரை எல்லா இடத்துலையும் ஒர்க் ஷாப்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வீக்லி, எவ்ரி வீக் வந்து. ஸோ இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கனாலும் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுற விஷயங்கள் என்ன, எப்படிலாம் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அதுபோக நம்ம பாஸ்வாலா ஆப்பில் 500க்கும் மேற்பட்ட கோர்சஸ் 6 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. வருஷம் வெறும் 999 ரூபாய்க்கு மட்டுமே. ஸோ டக்குனு பாஸ்வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எதாக இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghala signing off. நன்றி, வணக்கம். பாஸ்வாலா, be the boss.